அன்பு நெஞ்சங்களுக்கு வணக்கம். நாம் இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா பிக் பாஸ் சீசன் 9 ஆரம்பிக்கலாங்களா? ஸோ இந்த வீக் நடந்த சில சுவாரஸ்யமான விஷயங்கள், சில சம்பவங்கள், சில காமெடியான விஷயங்களை பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதில் முதலாவது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெட்டிப்பாம்பு துஷாரும் பாம்பாட்டி அரோராவும். இல்லப்பா சத்தியமா எனக்கு ஐ டோன்ட். பிக் பாஸ் சீசன் 9லேயும் இந்த சீசனில் மட்டுமே தான், இந்த சீசன் ஆரம்பிச்சதுலேருந்தேவும் துஷாருக்கும் அரோராவுக்கும் இடையில ஏதோ ஒரு கனெக்ஷன், ஏதோ ஒன்று, அது லவ்வா என்னெல்லாம் சொல்ல தெரியல, கேட்டால் ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கிறாங்க. அது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கட்டும். தலை டாஸ்க் ஜெயிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தன்னோட பொறுப்பு என்னன்றதையும் மறந்துட்டு இந்த பையன் அரோரா 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 இப்படியே சுற்றிக்கிட்டு இருக்கான். அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை மறந்துட்டான். பிக் பாஸ் மண்டை மேலே கொட்டு வச்சாரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிசிப்ளின் இல்லாத வீட்டுக்கு வீட்டு தலையும் தேவையில்லை துஷார். வீட்டு தலை பதவி உங்களிடம் இருந்து பறிக்கப்படுகிறது. அதுக்கு என்ன காரணன்றதையும் அவன் ரியலைஸ் பண்ணவும் இல்லை. ஐயோ நான் தலை டஸ்க்கு நல்லா பண்ணலையோன்னு ஃபீல் பண்ண முடிஞ்ச ஒன்றால் அது எதனால் போச்சு, சரி நம்ம என்ன மாற்றிக்கணுன்ற விஷயத்தை யோசிக்க மறந்துட்டு திரும்பவும் அரோரா 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 இப்படியே சுற்றிக்கிட்டு இருக்கான் பையன். புரியுதா? ஸோ இதில் நம்ம அடுத்து பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த சீசனில் ரொம்ப பிடிச்ச ஒரு ஆள்னு பார்த்தீங்கன்னா இவர் தாங்க. யாருங்க? கமருதீன் தாங்க. அடுத்த வார தலைக்கான டாஸ்க் ஒன்று நடந்துச்சு. அதில் வந்து 3 பேர் செலக்ட் ஆனாங்க. ஒன்று கமருதீன் வந்து டாஸ்க் ஜெயிச்சு உள்ளே வந்தாப்புல. சபரியும் கனியும் பார்த்தீங்கன்னா மக்கள் பிக் பாஸ் வீட்டில் இருக்கவங்க ஓட்டு போட்டு கேப்டன்சி தகுதி இருக்குன்னு சொல்லி 3 பேர் வந்தாங்க. ஸோ பிக் பாஸ் இதில் ஒரு டாஸ்க் ஒன்று கொடுத்தாரு. ஸோ 3ஓட தெர்மாக்கோல் ஸ்டாச்சு இருக்கும். பிக் பாஸ் வீட்டில் இருக்கிறவங்க, அதுக்கப்புறம் சூப்பர் டீலக்ஸ், இவங்க வந்து அவங்களுக்கு தெரியாமல் அவங்க உடம்புல 3 கத்தி இறக்கணும். அந்த தெர்மாக்கோல் ஸ்டாச்சுவை 3 கத்தி இறக்கணும். யாரோட ஸ்டாச்சுக்கு 3 கத்தி வருதோ அவங்க டிஸ்குவாலிஃபைடு தலைப்போட்டியிலேருந்து அப்படின்னு சொல்லி ஒரு கேம் ஒன்று வச்சார். அந்த கேமோட ரூல்ஸ் என்னென்னா, யாரும் பார்க்காத போது அவங்க கொண்டு அந்த ஸ்டாச்சுவில் கத்தி வச்சு குத்தணும். இதுதான் கேம். நம்ம தலைமை இது எப்படி புரிஞ்சுக்கிட்டான்றது தெரியல. அவன் ஒரு கேம், அவன் இஷ்டத்துக்கு ஒரு கேம் ஒன்று ஆடிக்கிட்டு இருந்தான். குத்தப்படும் நபருக்கு தெரியாமல் தான் அவர் படத்தில் குத்த வேண்டும். ஒரு ஆட்டத்தை எப்படி விளையாடணும்னு ரூல்ஸ் கொடுத்துருக்குது. அந்த ரூல்ஸ் படி விளையாண்டா அது ஃபேர் பிளேவா, இல்லை நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி விளையாண்டா ஃபேர் பிளேவா? சார் ரூல்ஸ் படி விளையாடுறது தான் ஃபேர் பிளேஸ். உங்கள் மனது நோகாதபடி விளையாடணும் எழுதி கொடுக்கணும்னா எப்படி? பாத்ரூம் போகும்போது சொல்கிறீங்க நான் பாத்ரூம் போகிறேன், குத்துறவங்க குத்திக்கோங்கன்னு. திரும்பி வந்து சொல்கிறீங்க நான் பாத்ரூம் போயிட்டு வரல குத்திட்டாங்கன்னு சொல்கிறீங்க. தலைமை ஏற்றுக்க முடியல, அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அழுகிறான். ஐயோ என்னை முதுகில் குத்திட்டாங்க, ஐயோ என்னை முதுகில் குத்திட்டாங்க. ஒன்றுக்கு இருக்க போகிற கேப்பில் வந்து என்ன இப்படி சொரிய வச்சுருக்கீங்களே, உங்களுக்குலாம் வெக்கமாக இல்லை, ஃபேர் கேம் இல்லை, டர்ட்டி கேம் தான், அப்படி இப்படி எல்லாரும் கூடயும் சண்டைக்கு போக ஆரம்பிச்சிட்டான் தலைவன். கேமை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிட்டு விளையாடுங்க. இஷ்டத்துக்கு வார்த்தைகள் வருது, இந்த மாதிரி வேலை வச்சுக்காங்க. கேம் புரியல அப்படின்னா 4 பேர் சொல்கிறாங்கன்னா அந்த கேமை புரிஞ்சுக்கா ட்ரை பண்ணுங்க அப்படின்ற மாதிரி மண்டை மேலே அடிச்சு, நீலாம் என்ன உட்காரு, சத்தம் வரக்கூடாது பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே. இதுமேல் தோத்துட்டேன்னு ஒத்துக்க. அதை விட்டுட்டு முட்டாள்தனத்துக்கு கையாளாதனத்துக்கு அடுத்தவங்களை குறை சொல்லிட்டு இருக்கக்கூடாது அப்படின்ட்டு உட்கார வச்சாங்க. இவன் திருந்தலைங்க, முத்திருச்சு பைத்தியம், வேறு லெவலுக்கு முத்திருச்சு. அப்படி தான் சுற்றிக்கிட்டு இருக்கான் அவன். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மால் கூடிய பார்வதின்னு ஒரு கேரக்டர் இந்த பிக் பாஸ் வீட்டில் ரொம்ப ஸ்ட்ராங்கான எப்படி சொல்கிறது கண்டென்ட் அதிகமாக அள்ளி வீசுறது அப்படின்னா பார்த்தீங்கன்னா பார்வதி. அதை அக்செப்ட் பண்ணிக்கலாம், அது வந்து நம்ம மறுக்க முடியாது. ஏன்னா யார் கூட வாய்க்கா தகராறு, யார் நீ என்ன பேசுறியா அவங்க கூட வாய்க்கா தகராறு போடுவேன், சண்டை போடுவேன், வா ஒண்டி வரையா சண்டை போட்டு பார்ப்போன்னு வாயிலே வச்சு சண்டை போடுறேன்னா என் தலையை அடிச்சிக்கவே முடியாதுங்க. அந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. முதல் வாரம் வரைக்குமே கமருதீன் அந்த வேலை கிளி கிழிச்சிட்டு 2வது வாரம் கமருதீன் தூக்கி வச்சு கொண்டாடுறதும் இதே வேலையாக போச்சுங்க. போன வாரம் வீக்கெண்டு பிக் பாஸில் விஜய் சேதுபதி வச்சு செஞ்சதுக்கப்புறம் ஓரமாக போய் உட்காந்து அழுகிறது, மக்கள் கைத்தட்டுறாங்க, அவர் என்னை திட்ட மக்கள் கைத்தட்டி ரசிக்கிறாங்க அப்படின்னு. நீ பண்ண வேலைக்கு மக்கள் கைத்தட்டி ரசிக்கிறாங்க, அதை உன்னால் ஏற்றுக்கவே முடியல. சரி அப்படியாவது அடுத்த வாரமாக திருந்திட்டும் பார்த்தா இந்த வாரம் பிக் பாஸ் ஏதோ ஒன்று சொல்ல, விஜய் சேதுபதி ஏதோ ஒன்று சொல்ல, அதையும் கேட்டுக்கிட்டு போய் வெளியே உட்காந்து யாருமே என்னை புரிஞ்சுக்க மாட்டாங்க, யாருமே நான் விளையாடுறத ஏற்றுக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி உட்காந்து ஒவ்வொன்று ஒப்பாரி வச்சு அழுதுகிட்டே இருக்கா. எதுக்குமா அழுகிற நீ? நான் இப்படி தான் என்னை ஏன் ஏற்றுக்க மாட்டாங்க, ஏன் கை தட்டுறாங்க, என்ன ஐயோ கிளவிங்க கூட இப்படி அழுகாதுங்க. அந்தளவுக்கு அழுதுகிட்டே இருக்கா இந்த வீட்டில் எப்போ பாரு. ஸோ இந்த லிஸ்ட்டில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது தானே தலைவன் சிங்கண்டா. என்ன வெளியே பார்த்தீங்கன்னா அத்தனை டைரக்டர்ஸ் வெயிட் பண்ணுறாங்க, படம் கால் ஷீட்டுக்காக வெயிட் பண்ணிருக்காங்க. என் தலைவன் நடிப்பு அரக்கன் வாட்டர்மெலன் ஸ்டார் பற்றி தான் பார்க்க போகிறேன். தலைவன் இந்த வீட்டுக்கு ஏன் வந்தான்றதே மறந்துட்டான் போல். மறந்துட்டு மேட்ரிமோனி ஷோ நடத்திக்கிட்டு இருக்கான். ஒரு பொண்ணுகிட்ட பேசிகிட்டு இருக்க போது நான் இவ்வளோ டார்கெட் பண்ணுறேன், இவ்வளோ தூக்குறேன், அரோராவா உன்னை நான் லவ் பண்ணுறேன், உன்னை தான் தூக்க போகிறேன், ரைட்டு ஓகே. அவள் கமருதீன் பக்கம் போனதுமேவும் யார் வியானாவா, சார் வியானா லவ் பண்ணலான் இருக்கேன், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, என்னடா இது, சரி ஓகே. அடுத்து சுபிக்ஷா, வியானா அண்ணே அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் சுபிக்ஷா உங்கள் அப்பாட்ட நான் பொண்ணு கேட்குறேன், தூத்துக்குடிக்கு நான் வர்றேன், உன்னை தான் லவ் பண்ணுறேன், உன்னை தான் கல்யாணம் பண்ணிக்கப்பேன். டீ யார் தான்டா நீ,
இதெல்லாம் ஓகேங்க, இதெல்லாம் கூட பொறுத்துக்குவேன். 2 வாரமாக பார்வதி தங்கச்சி சொல்லிட்டு இருந்தேல, தங்கச்சி சொல்லிட்டு இப்போ யாருமே உனக்கு கிடைக்கலன்ற போது பார்வதி கமருதீனை லவ் பண்ணி அந்த லவ் கண்டென்ட் கொடுத்துருக்க பார்த்தோன்னே உனக்கு அப்படியே எரியுது. எரிஞ்சோடனேவும் என் டார்கெட் பார்வதி தான், அடுத்து நான் பார்வதி தான் லவ் பண்ணுறேன், பார்வதி தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு பேசுகிறீங்கன்னா எவ்வளோ ஒரு கேவலமான செயல். ஏன் எதுக்காக நம்ம இந்த வீட்டுக்கு வந்தோம்? உனக்கு பொண்ணு பார்க்குறதுக்காக அந்த வீட்டுக்கு வந்தியா? உன் நடிப்பு திறமையை காட்டணும், நம்ம அளவுக்கு தெரியணும்னு வர்ற, அதையாவது உருப்படியாக பண்ணுறியா? அதையும் உருப்படியாக பண்ணுறதில்ல. எப்போ பாரு ரீல்ஸில் பண்ண விஷயத்தையே திரும்ப திரும்ப பண்ணுற. உன்னை விஜய் சேதுபதியாக இருக்கட்டும், மக்களாக இருக்கட்டும், அங்கே இருக்க பிக் பாஸ் கண்டென்ட்ஸாக இருக்கட்டும், உன்னை ட்ரோல் பண்ணுறாங்கிற விஷயம் கூட தெரிஞ்சுக்காத ஒரு அப்பாவியாக இருக்கிறத நினைக்கிறப்ப தான் நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க. இதை சீக்கிரம் தெளிஞ்சுப்பார், புரிஞ்சுப்பார், அதுக்கேற்றாப்புல விளையாடுவார்ன்றதை நானும் எதிர்பார்க்குறேன். கண்டென்ட்ஸ் நிறையா கொடுப்பான்றதை நானும் எதிர்பார்த்து தான் உட்காந்துருக்கேன். ஸோ அதை வெயிட் பண்ணி பார்ப்போம் என்னன்றதை. அதே மாதிரி இந்த சீசனில் பார்த்தீங்கன்னா ரூல்ஸ் இப்போ நிறைய சீசன் நான் பார்த்துருக்கேன். எல்லா சீசன்லேயுமே இந்தளவுக்கு பிக் பாஸ் டென்ஷன் ஆகி நான் பார்த்தது கிடையாது. நமக்கே அது இரிட்டேட்டாகவே இருந்துச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக யாரும் மைக்குன்றதே போடுறதே கிடையாது. அப்பப்போ நீங்கள் மைக்கை போடுங்க, எஃப்ஜே மைக்கை போடுங்க, ஆதிரை மைக்கை போடுங்க, இப்படியே மைக்கை போடுங்கன்னே பிக் பாஸ் கத்திக்கிட்டே இருக்கார். அது மட்டும் இல்லாமல் பிக் பாஸ்ன்றது மக்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள், தன்னோட திறமைகளை காட்டுறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் தான் அது. அப்படி இருக்கிற இடத்துல நீ போய் எப்போ பாரு தூங்கிக்கிட்டே இருக்கானுங்க. 24 மணி நேரம் தூங்கிக்கிட்டே இருக்கானுங்க, வேறு எதுவுமே செய்யவும் மாட்டானுங்க. லவ்ன்ற பேரில் என்னச்சோ கருமத்தை நீங்கள் அது பண்ணிட்டு தொலைங்க. அது நான் இல்லைன்னு சொல்ல, நீங்கள் என்னமோ பண்ணி தொலைங்க. அதையாவது கொஞ்சம் பார்க்குற மாதிரி டீசெண்டாக உருப்படியாக பண்ணலாம்லடா, அதையும் பண்ண மாட்டீங்க. சரி, அதுதான் பண்ணல, மற்றவங்களாவது எதாவது இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணுவாங்க, ரசிக்கிற மாதிரி பண்ணுவாங்க. பார்த்தா 24/7 பார்க்குறப்ப தூங்கிக்கிட்டே இருக்கீங்க. இதை பார்க்குறதுக்கான மக்கள் உட்காந்துருக்காங்க. எப்போ மாற போகிறாங்க, எப்போ அடுத்தடுத்து கேமை கொண்டு போகிறான்றது யாருக்குமே தெரில. நானும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இந்த சீசனில் முழுக்க எல்லாருமே சேஃப் கேம் அப்படின்ற ஒரு ப்ளே தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு 2-3 பேர் மட்டும்தான் என்னன்னா சரி அடித்து தூக்கும் அப்படின்ற மாதிரி தான் விளையாண்டுருக்காங்க. பட் மற்றவங்களாம் வந்து சேஃப் கேம் தான் விளையாண்டுருக்காங்க. ஸோ இது விஜய் சேதுபதி எந்தளவுக்கு வார்னிங் கொடுத்து அதை மாற்றுறதுக்கான முயற்சி எந்தளவுக்கு எடுக்கிறான்றதை நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இது மாதிரி பல விஷயங்கள், பல தரமான சம்பவங்களை நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அண்ட் பொதுமக்களுக்கும் வியூவர்ஸ்க்கும் நான் ஒன்று சொல்லிக்கிறேன். ஸோ தீபாவளி வந்துடுச்சு. எல்லாத்துக்குமே சப்ஸ்கிரைபர்ஸாக இருக்கட்டும், வியூவர்ஸ்க்காக இருக்கட்டும், ஸோ எல்லாருக்குமே என்னோட தீபாவளி நல்வாழ்த்துக்கள். அண்ட் சின்ன குழந்தைங்க தீபாவளியை பார்த்து செலிப்ரேட் பண்ணுங்கள். கிராக்கர்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பக்கத்தில் பக்கெட்டில் தண்ணி வச்சுட்டு செலிப்ரேட் பண்ணுங்கள். ஸோ ஸ்லிப்பர்ஸ் போட்டுக்காங்க, மெயின்லி ஸ்லிப்பர்ஸ் போட்டு செலிப்ரேட் பண்ணுங்கள். ஸோ இந்த தீபாவளியை எந்த ஒரு சேட்னஸும் இல்லாமல் முடிஞ்ச அளவுக்கு ஹாப்பினஸோடு கொண்டாடுங்க. ஸோ நீங்களாக இருக்கட்டும், உங்களை சுற்றி இருக்கவங்க ஆகட்டும், எந்த ஒரு பாதிப்புமே இல்லாத அளவுக்கு நீங்கள் கொண்டாடுங்க. ஸோ என் சார்பாகவும் எங்கள் சேனல் சார்பாகவும் எல்லாத்துக்குமே விஷ் ஹாப்பி தீபாவளி. ஸோ இதில் நானும் கிளம்புற நேரம் வந்தாச்சு. ஸோ உங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். அண்ட் பாய் ஃப்ரம் விபி விலாக்ஸ். அண்ட் நான் உங்கள் விகே.